ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் குரு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2020 புதுசாக லான்ச் ஆகிற ஹோண்டா ஹைனஸ் CB350 வண்டியோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிஎல்எக்ஸ் ப்ரோ, டிஎல்எக்ஸ் அப்படின்னு 2 மாடலில் கொடுக்குறாங்க. ஸோ காரில் கொடுக்குற மாதிரியே டிஎல்எக்ஸ் ப்ரோ, டிஎல்எக்ஸ்னு கொடுக்குறாங்க. அது என்ன டிஎல்எக்ஸ் அண்ட் டிஎல்எக்ஸ் ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎல்எக்ஸ் ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் மொபைலை வண்டியோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு, அதாவது ப்ளூடூத்தோட பேர் பண்ணிக்கிட்டு உங்கள் வண்டியில் மொபைலில் வர நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உங்கள் வண்டியிலே பார்த்துக்கலாம். ஸோ அது டிஎல்எக்ஸ் ப்ரோ அப்படின்ற ஒரு மாடல்லையும், டிஎல்எக்ஸ் அப்படிங்கிறது காமனாக இருக்கிற ஒரு மாடல்லையும் வருது. ஸோ இதுதான் இந்த வண்டியோட 2 மாடல். அடுத்து இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 1.9 lakhs சொல்கிறாங்க. ஸோ ஆர்டிஓ, ரோட் டேக்ஸ் அண்ட் அதர்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேர்த்து ஆன் ரோடுக்கு 2.1 lakhs, அதாவது சென்னையோட ரேஞ்சுக்கு வருது. ஸோ 2.1 lakhsக்கு ஒரு க்ரூசர் வண்டினா ஓகே. இந்த வண்டியோட மேஜரான ஸ்பெக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா க்ரூசர் பைக் தான். இந்த சீட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் சீட் டைப் தான், ஸ்ப்ளிட்டட் கிடையாது. ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் சேனல் ஏபிஎஸ் தான். மற்றபடி என்ஜினோட இக்னிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான் இருக்கும். ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாக்லேயும், ஓடோமீட்டர் வந்து டிஜிட்டலையும் கொடுத்துருக்காங்க. கிளாக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இருக்குது. கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஏர் கூல்டு சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஆயில் கூல்டு கொடுக்கல, லிக்விட் கூலும் கொடுக்கல. ஸோ கூலிங் சிஸ்டம் வந்து ஏர் கூல்டு தான் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் மீட்டர் இருக்குது. மற்றபடி கன்சோல் பார்த்தீங்கன்னா அனலாக்லையும் டிஜிட்டலையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்ஜின். ஸோ என்ஜின் பார்த்தீங்கன்னா 4 ஸ்ட்ரோக் என்ஜின் BS6 கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 21 PS, அதாவது 5500 RPMலையும், மேக்ஸிமம் டார்க் வந்து 30 Nm 3000 RPMலையும் வருது. ஸோ என்ஜினோட சிசி பார்த்திங்க அப்படின்னா 348 cc கொடுத்துருக்காங்க. எமிஷன் டைப் வந்து BS6 தான். 4 பார்த்தீங்கன்னா 70 mm சிங்கிள் சிலிண்டர் தான். செயின் டைப்பில் தான் வரும். ஃபியூல் வந்து பெட்ரோலில் தான் வந்திருக்கு. ஸோ டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்திங்கன்னா மேனுவலில் தான் இருக்குது. ஸோ கியர் பற்றி பேசியே ஆகணும் இந்த விஷயத்தில். ஏன்னா ஒரு க்ரூசர் மாடலுக்கு மினிமம் 6 கியர் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா 5 கியர் பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு கியர் மிஸ் ஆகுது. ஸோ இது ஒரு கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அந்த வண்டியில். மற்றபடி பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சரி பேக்லேயும் சரி உங்களுக்கு டிஸ்கில் வச்சு தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான். ஸோ சேசஸ் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டியூப்லெஸ் கிராடலில் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ட்வின் ஹைட்ராலிக்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா டெலிஸ்கோப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர்ஸ் அண்ட் வீல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டயரோட சைஸ் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 100/90 × 19 கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 130/70 inches இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ வீலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 480 mmயும், பேக்கில் பார்த்தீங்கன்னா 457 mmயும் கொடுத்துருக்காங்க. ஸோ டயர் பார்த்தீங்கன்னா மோரலஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய டயராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து டயரோட டைப் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. வீல் டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்போக் கிடையாது, அலாய் வீலில் தான் வந்திருக்கு. மற்றபடி வண்டியோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா 2100 mm, ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1100 mm வந்திருக்கு. ஸோ சீட் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 800 mm. ஸோ இது எல்லா வண்டியிலையும் வர மாதிரி நார்மல் பைக்கில் இருக்கிற அதே ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 5.4 feet இருக்கவங்க எல்லாத்துலேயுமே இந்த வண்டியை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 mm கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கெப்பாசிட்டி 15 லிட்டர். ஸோ இந்த க்ரூசர் மாடலுக்கு 15 லிட்டர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா நீங்கள் ஒரு லாங் ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 15 லிட்டர்ஸ் இருந்ததுன்னா மோர் நீங்கள் ஒரு 400 கிலோமீட்டர் வந்து நீங்கள் ஃபுல் டேங்க் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 400 கிலோமீட்டர் வரை ட்ரைவ் பண்ணிட்டே போகலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக கொடுத்துருக்காங்க. டெயில் லைட் பார்த்தீங்கன்னா எல்இடிலையும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மித்த எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடி தான். ஹேலஜன் லேம்ப் எதுவுமே கொடுக்கல. ஸோ மாடர்னைஸ்டில் வண்டிக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்ட்டி பற்றி பேசியே ஆகணும். வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 3+3 years வந்து கவர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோட ஸ்பெக்கு. அப்புறம் இந்த வண்டியோட கலர். ஸோ இந்த கலர் வந்து எந்தெந்த கலரில் வருது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 கலரில் வருது. என்னென்ன பார்த்தீங்கன்னா நைட் ஸ்டார் பிளாக் அப்படின்னு வித் ஸ்பியர் சில்வர் மெட்டா அப்படின்ற ஒரு கலர்லையும், மேட்டி ஸ்டீல் பிளாக் மெட்டாலிக் வித் மேட் மேசிவ் அப்படின்ற ஒரு கலர்லையும், அத்லெட்டிக் ப்ளூ மெட்டாலிக் வித் மிட்ரஸ் ஒயிட் 42 அப்படின்ற ஒரு கலர்லையும், பிரல் நைட் ஸ்டார்க் பிளாக் அண்ட் மேட் மார்ஷல் க்ரீன் மெட்டாலிக் அப்படின்ற ஒரு கலர்லையும் வருது. ஸோ இந்த வண்டியோட மற்றபடி நமக்கு இங்கே லான்ச் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா ரெட்டு, பிளாக், ப்ளூ அந்த மாதிரி. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இந்த மாதிரி தான் லான்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. இதுதான் இந்த வண்டியோட ஸ்பெக். ஓகே கைஸ், இப்போ நான் இந்த வண்டியோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இனி அடுத்த இது இந்த வண்டிக்கு கம்பேர் ஆன வண்டி எந்தெந்த வண்டிலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்ட் 2 நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் இந்த மாதிரி உங்களுக்கு விவரங்கள் வேணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.